வணக்கம். நீங்கள் கோவிலுக்கு போயிருப்பீங்க. கோவிலுக்கு போனால் ஏதாவது ஒரு கோவிலுக்கு தான் போயிருப்பீங்க. ஆனால் ஒரே கோவிலில் எல்லா கோவில்களும் எல்லா சன்னதிகளும் இருக்கிற கோவில் எங்கே இருக்குது தெரியுமா? நம்ம சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாரியப்பா நகர் சித்தி விநாயகர் கோவில் காம்ப்ளெக்ஸில் தான். இங்கே விநாயகர் தொடங்கி முருகன், பெருமாள், கிருஷ்ணர், சரஸ்வதி என எல்லா கோவிலுமே மிக அழகாக அமைஞ்சிருக்கு. அமைதியான சூழ்நிலை, அழகான கோவில். அனைத்து விசேஷ நாட்களிலும் இந்த கோவிலில் ஏதாவது ஒரு பூஜை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா பெருமாள் முதல் சிவன் வரை அனைவரும் இந்த கோவிலோட சிறப்பு பற்றி அர்ச்சகர் சொல்கிறார், கேளுங்களேன். இது சித்தி விநாயகர் கோவில் சிதம்பரம் மாரியப்பா நகரில் இருக்குது. குசுப்பு கிராமம் ஆக்சுவலாக இதில் சொல்லப்போனால் சிவபுரி மெயின் ரோடு வந்து பக்கத்துலேயே அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலில் இருக்கிற சன்னதிகள்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். சிவன் பரிவாரம், பிள்ளையார் பரிவாரம், வெங்கடாஜலபதி பரிவாரம் அப்படின்னு 3 பரிவாரமாக பிரிச்சுக்கலாம். சிவன் பரிவாரத்தில் சிவன், தட்சிணாமூர்த்தி, மீனாட்சி, சண்டிகேஸ்வரர், அப்புறம் பைரவர், இது ஒரு செட்டு. அப்புறம் பராசக்தி, துர்க்கை, நவகிரகம், அது ஒரு செட்டு. அப்புறம் பிள்ளையார், முருகன், ஐயப்பன், நாககணபதி, பால தண்டாயுதபணி, இது ஒரு செட்டு. அப்புறம் பெருமாள், ஆஞ்சநேயர், கிருஷ்ணர், கருடாழ்வார், அப்புறம் சரஸ்வதி, இது ஒரு செட்டு. இந்த கோயிலுடைய சிறப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, கோயில்னாலே ஒரு சிறப்பு தான். நம்ம கோயில்னு சொல்லப்போகிற ஒரு முக்கியமான சிறப்புலாம் சொல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போன மாதம் நடந்த சமாச்சாரம் அது. நம்ம பராசக்தி துர்க்கை அம்மன் வந்து சொப்பனத்தில் வந்து எனக்கு வந்து உடம்பெல்லாம் தகன்னு எரியுது, எனக்கு 63 குடம் தண்ணி ஊற்று அப்படிங்கிறாங்க. அப்புறம் பக்தாள்கிட்டலாம் வந்து ஆளுக்கு குடம் தூக்கி கொண்டாந்து 63 குடம் தண்ணி ஊற்றுனாங்க. இது ஒரு சிறப்பு. போன வாரம் நடந்தது நம்ம கோயிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்காங்க இல்லையா, அந்த சன்னதியில் ஒரு அதாவது வெண்கலத்தால் ஆனால் ஒரு நடராஜர் அப்படியே உட்காந்துருக்க மாதிரியும், அதில் வந்து மக்கள்லாம் வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரியும் நம்ம ரெகுலராக வரக்கூடிய ஒரு பக்தாளுக்கு ஒரு சொப்பனத்தில் ஆகிருக்கு. அது அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அப்புறம் அவங்களுக்கு தனியாக சிறப்பு அபிஷேகங்கள்லாம் கொடுத்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கோயிலுக்குன்னு சொல்லி நிறைய சிறப்பு அபிஷேகங்கள்லாம் உண்டு. மாதத்தில் 15 நாள் நம்ம கோயில் எல்லா ஃபங்க்ஷன் நடக்கும். 2 அஷ்டமி, 2 பிரதோஷம், பௌர்ணமி, கிருத்திகை, 3ஆம் சனி, நவகிரகம், அப்புறம் சங்கடகர சதுர்த்தி, அப்புறம் வந்து கிருத்திகை, வளர்பிறை தசமிக்கு சரஸ்வதிக்கு சிறப்பு அபிஷேகம் நடக்கும். திருவோணத்து அன்றைக்கி வெங்கடாஜலபதி சிறப்பு அபிஷேகம் நடக்கும். ரோகிணி நட்சத்திரத்து அன்றைக்கி கிருஷ்ணருக்கு அபிஷேகம் நடக்கும். உத்தரத்து அன்றைக்கி ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடக்கும். இந்த மாதிரி ஒரு 15 நாளும் இந்த கோயிலில் வந்து அபிஷேகம் ரெகுலராக நடக்கும்.